ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடியை மட்டும் வச்சு தான் இந்த ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெல்லிக்காய் வந்து உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா முடி வந்து கருமையாக வளர வைக்கும். டேண்ட்ரஃப்ங்கிற பேச்சுக்கே இடலாமல் உங்களுக்கு நெல்லிக்காய் பொடியில் ஹேர் டை செய்யும்போது உங்களுக்கு முடிக்கு ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஹேர் டை தான். இப்போ நெல்லிக்காய் வந்து நீங்கள் முழுசாக கூட கட் பண்ணி நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி கூட இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக நாட்டு மருந்து கடையில் நல்ல குவாலிட்டியாக பார்த்து இந்த நெல்லிக்காய் பொடியை வாங்கி இதை வந்து இந்த மெத்தடில் வந்து தாராளமாக இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கண்டிப்பாக வரவே வராதுங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இந்த ஹேர் டை நான் செஞ்சுட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பாருங்கள், 3 ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பொடி வந்து நல்லா எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வந்து அதாவது எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்பிரி ஏன்னா நமக்கு தெரியாமே சில சமயம் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் டீ பவுடர், நீங்கள் வந்து சாதாரணமாக டெய்லி யூஸ் பண்ணுற டீ பவுடர் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வந்து இந்த க்ரீன் டீ இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ண வேணாம். சாதா டீ பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இதில் வந்து நல்லா வந்து இப்போ ட்ரையாக வறுக்கும்போது புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நீங்கள் இதில் ஊற்றி நீங்கள் வறுக்கும்போது நல்லா அந்த அளவுக்கு புகை வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வரும். அதனால தான் வந்து மறக்காமல் 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வறுத்துக்கோங்க. நல்லா கருப்பாக வர வரைக்கும் வருங்க. அப்போ தான் அந்த ஹேர் டை வந்து உங்களுடைய ஹேரில் நல்லா வந்து அப்ளை ஆகும். இப்போ இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. லேசான பாத்திரம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப புகை வரும். அதே சமயத்தில் வந்து கருகி ரொம்ப பிடிச்சிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதனால் இந்த மாதிரி அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மலை நெல்லிக்காயில் வந்து நீங்கள் ஜூஸ் எடுத்து குடித்தாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ முடி கொட்டிகிட்டு இருந்தாலும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் அண்ட் நெல்லிக்காய் ஜூஸ்க்கு வந்து நல்லா வந்து முடி கொட்டுறது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கும். அவங்க தினம் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. நம்ம தினம் ஹேர் வாஷ் வந்து ஷாம்பு போட்டு பண்ணாலும் ஃபுல்லாக ட்ரை ஹேர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து தினம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இந்த கருவேப்பிலை ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். என்ன தான் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம கேர் எடுத்தோம்னா இன்டர்னலாகவும் இந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது மட்டும்தான் நல்லாவே வந்து நம்மளுடைய ஹேரை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து கருகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கருகிச்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அப்படியே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதிலே வந்து நல்ல பவுடர் ரொம்ப நைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வந்து நைஸாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி பவுடரை எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஜலிக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பவுடரை தான் நல்லாவே வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கப்பு ஏதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி வந்து பவுல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த அளவு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவை கிடையாது. வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பவுடருக்கு நீங்கள் 1 ஸ்பூன் கரெக்டாக தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை வந்து பார்த்தலை அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
உங்களுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆயிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆலோவேரா ஜெல் வேணுமேனா நீங்கள் தாராளமாக இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கருப்பாக இருக்கும். ஆனால் இப்போ தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகிக்கலாம். உங்களுடைய தலையை மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ எடுத்து நல்லா வந்து அப்படியே நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துட்டு இந்த ஹேரை முழுசும் அப்படியே ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னாடி பின்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து முடியோட நுனிப்பகுதி வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. 1 ஹவராவது அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து டக்குன்னு வந்து எங்கேயாச்சும் போகணும், ஹேர் வாஷ் பண்ண டைம் இல்லை, க்ரே ஹேரை மட்டும் நம்ம வந்து மறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். இது வந்து அப்படியே கோம் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நல்லாவே கருப்பாகவே இருக்கும், நல்லா காஞ்சி இருக்கும். இது வந்து நீங்கள் அந்த மாதிரியும் அதாவது வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் இந்த ஹேடையை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெறும் நெல்லிக்காய் பவுட்ரு, டீ பவுட்ரு மட்டும் வச்சு தான் இந்த ஹேடை செஞ்சுருக்கோம். நிறைய இன்க்ரீடியன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.